நம்ம எப்போ அடிக்க போறோம், எங்க அடிக்க போறோங்கிறத வந்து கடைசி வரைக்கும் டாப் சீக்ரெட்டாவே வச்சிட்டு இருந்து அடிக்கும் போது தான் எதிரிக்கு தெரிய வரணும். அவன் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கொடுக்காம அடிக்கிறது. அது ஏன் அடிக்கல, ஏன் பாகிஸ்தான் அடிக்கல அப்படி. அதுக்கடுத்து தீவிரவாத முகாம்கள் மீது 9 முகாம்கள், 5 வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல உள்ளது, 4 வந்து ஐபிக்கு இந்த பக்கம் மிக துல்லியமாக வான்வழி தாக்குதல் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா 7/5/2025 அன்று இந்த மாக் ட்ரில்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணப்படும் அப்படின்னு போட்டிருந்தது வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபார் வார். அவங்க வந்து நிம்மதியா சரி 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம்னு இருக்கும்போது அந்த மாக் ட்ரில் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி ஒரு அடி அடிச்சாங்க பாத்தீங்களா. இதுதான் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். காட் தம் அன்அவேர். ரஃபேல் வந்து ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ்ல ஊடுருவி உள்ள போய் அழிச்சாங்களா? இங்க 2 விதமான இது இருக்கு. ஒன்னு வந்து பாம்பர்ஸ் வந்து பண்ணணும்னா அவங்க ஏர் ஸ்பேஸ்ல போய் பாம்பு டிராப் பண்ணுவாங்க. ஆனா மிசைல்ஸ் வந்து அப்படி கிடையாது. தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியோ நம்ம நீதியை நிலைநாட்டிட்டோமோ அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இது ஒரு வெற்றியின் ஒரு ஆரம்பம்.